அன்றாடம் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், இதுதான் நியாயம், இப்படி செய்யலைன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ராஜா எப்படி ஆட்சி செய்யணும். அப்போ நான் ராஜா இல்லையே, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, அது அப்படி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின ரூல்ஸு, அது ஒரு கம்பெனிக்காக இருக்கலாம், வீட்டுக்காக இருக்கலாம். நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம தான் ராஜா. அப்போ நம்ம அங்கே என்ன நியாய தர்மங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்மளுடைய ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணணும், எப்படி க்ரைசிஸை ஹேண்டில் பண்ணணும், கூட இருக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்மளுடைய வண்டியை மெயின்டைன் பண்ணணும், யார் யாரை கூட வச்சுக்கணும், யார் யாரை கூட வச்சுக்க கூடாது, என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணும், ப்ராப்பர்ட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கூட இருக்கவங்களுடைய சேஃப்டியை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லா விதமான பாயிண்ட்ஸையும் வந்து அதில் வந்து மனு கவர் பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்ட் கூட விடலை, ஒரு ஆங்கிள் கூட விடலை. லேடிஸ் எப்படி மரியாதையாக நடத்தணும், நடத்தலைன்னா என்ன ஆகும், நமக்கு தெரியாது இதனுடைய பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்படி செஞ்சால் என்னென்ன மாதிரி நடக்குங்கிறது இவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் வந்து கொட்டி கிடக்கு. அது சுவாமிஜி வந்து ரொம்ப அழகாக அவருக்கே உண்டான ஒரு நகைச்சுவையான ஒரு மெத்தடில் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி, நமக்கு எப்பயுமே மறக்காத மாதிரி ரொம்ப அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு.